பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான வேலைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்ததாமே இந்த காலை வேளையிலே உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், கர்த்ததாமே நீர் செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். கர்த்தரையே துதித்தேன், காலம் எல்லாம் துதித்தேன். கர்த்தரையே துதித்தேன், காலம் எல்லாம் துதித்தேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளம் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளம் என்றே பாடுவேன். கர்த்தரையே துதித்தேன், காலம் எல்லாம் துதித்தேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். கர்த்தரையே துதித்தேன், காலம் எல்லாம் துதித்தேன். கர்த்தரையே துதித்தேன், காலம் எல்லாம் துதித்தேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ள என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ள என்றே பாடுவேன். இறக்கருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகும். பிரியமானவர்களே, எடுத்து வாசிக்கலாம். இந்த நாளிலும் கூட சங்கீதம் 139 23 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் என்று தாவீது சங்கீதத்தில் பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமார்களே, பாருங்கள், தாவீதை குறித்து கர்த்தர் தமக்கு பிரியமானவன் என்றும் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்றும் சாட்சி கொடுக்கிறார். காரணம், இன்றைக்கு நாம் வாசிக்கிற இந்த வசனத்தின்படி தாவீது எப்பொழுதுமே தனது சிந்தனைகளில் கூட கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியம் வந்துவிடக்கூடாது என்று தீர்மானித்து தன் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்க கர்த்தரையே தேடுகிறார். ஏனென்றால் சில நேரங்களிலே நாம் செய்கிற காரியம் நம்முடைய இருதயத்திற்கு ஒத்து போய்விடும். நாம் சரியாக தானே செய்தோம் என்று நினைத்து கொள்வோம். ஆனால் கர்த்தருடைய பார்வையிலே அது சரியாக இருக்காது. எனவே தனது இருதயம் கர்த்தருக்கு பிரியமில்லாதவைகளை கூட சிந்திக்கக்கூடாது என்று மிகவும் கவனமாய் இருக்கிறதை இந்த வசனத்திலே நம்மால் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்விலே சில காரியங்கள் நடக்கும். அதாவது நாமும் கூட நமக்கு சில நன்மைகள் குறைவுபடும் போது எங்கே தவறினோம் என்று அந்த வேளைகளில் அந்த இழந்து போன நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக நாம் கர்த்தரை நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். சில நேரங்களிலே கர்த்தரிடத்தை கூட போய், ஆண்டவரே, நான் என்ன தப்பு செஞ்சுட்டேன், எனக்கு சொல்லுங்க என்று நாம் கேட்கிறது உண்டு. அப்படிப்பட்ட வேளைகளில் கர்த்தர் நமது குற்றங்களை உணர்த்தும் போது நாம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். அதை சரியாக புரிந்து கொண்டு நம்மை நாம் சரி செய்து கொள்வோமே, ஆனால் தாவீதை போல இழந்த எல்லாவற்றையும் நாம் கூட திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். இப்படியே நடந்த ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாய் சாட்சியாக கேட்போமா? அதாவது ஒரு மாதத்துக்கு முன்பாக நடந்த ஒரு காரியம் இது. இதை இந்த நாளிலே நாம் சாட்சியாக கேட்போம். நான் பெயரை சொல்ல விரும்பவில்லை. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தார் ஆண்டவருக்கு, அதாவது ரட்சிக்கப்பட்டு புதிதாக சபைக்கு வந்தவர்கள், எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு பிரியமானது என்னன்னு கேட்டு 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 ஒரு இந்த குடும்பத்திலிருந்து வந்ததினாலே கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த விதவை தாயார் தன் பிள்ளைகளோடு ஆண்டவருக்கு பிரியமானதை கேட்டு செய்து கொண்டே இருப்பார்கள். இப்படி இருந்து கொண்டிருந்த வேளையிலே அவங்க வாழ்க்கையை திடீரென்று சில காரியங்கள் சம்பவிக்க ஆரம்பித்தது. அதாவது பொருளாதார நஷ்டங்கள் நிறைய ஏற்பட ஆரம்பித்தது. அப்படி அந்த பொருளாதார நஷ்டம் ஏற்பட்டு அவங்க நிலை குலைந்து நின்ற அந்த வேளையில் அவங்க என்னை தேடி வந்து அவங்க வர சொன்னாங்க, பாஸ்டர், நான் பயந்து தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஒருவேளை நான் இந்து குடும்பத்திலிருந்து வந்ததுனால வசனங்கள் எனக்கு புரியாமல் போனதுனால எங்கேயாவது நான் குறைவுபட்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஏதாவது காரியத்தை செய்து விட்டேனோ எனக்கு தெரியலே, கொஞ்சம் நீங்கள் ஆண்டவர்கிட்ட அதை குறித்து கேட்டு சொல்ல முடியுமா அப்படின்னு
சொன்னாங்க. அப்போ நான் அவங்களுக்கு சில காரியத்தை, சில வசனங்களை சபையிலே பிரசங்கித்த போது, நீங்கள் எப்படி புரிந்து கொள்ளாமல் போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில காரியங்களை சொல்லி, இந்த இடத்திலே கர்த்தருக்கு செலுத்துகிற சில காரியங்களிலே நீங்கள் கொஞ்சம் குறைவுபட்டு இருந்ததினாலே தான் ஆண்டவர் இந்த காரியத்தை அனுமதித்ததாக கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இது உங்களை பனிஷ் பண்ணணும் இல்லை, இதை அனுமதித்தனுடைய காரணம் உங்களை நீங்கள் வருங்காலத்திலே சரி செய்து கொள்ளும்படியாக நீங்கள் அதை செய்யணுமா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க உடனே தன்னுடைய தவறை உணர்ந்து, ஐயோ பாஸ்டர், அடுத்த மாதத்திலிருந்து நான் சரியா ஆண்டவருக்கு செய்கிற காரியங்களிலே நான் சரியா இருந்து விடுவேன் என்று உடனடியாக தங்களுடைய காரியத்தை அவங்க உணர்ந்து அவர்கள் செயல்பட ஆரம்பித்தார்கள். இது என்ன நடந்தது என்று பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே அவங்க இழந்த காரியங்களை அவங்களால திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. அதை நான் விளக்கமாய் சொல்ல முடியாது. ஆனால் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நம்முடைய கர்த்தர் அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறதுனாலே அவங்க என்ன இழந்தாங்களோ அதை மறுபடியும் திரும்ப அவங்க அது பூரணமாய் பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு அவங்க வாழ்க்கையிலே கர்த்தர் காரியத்தை செய்து முடித்தப்ப வந்து சாட்சி கொடுத்தாங்க. நான் நேற்று தினத்தை தான் நான் உங்களை கேட்டபோது நீங்கள் நான் எங்கே தவறிட்டேன்னு எனக்கு தெளிவாக சொன்னீங்க பாஸ்டர். உடனே வீட்டுக்கு போய் நான் ஆண்டவரோட ஒப்புரவாகி, ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை இனி நான் தவறாதபடி நான் உமக்கு சரியாய் காரியங்களை செய்ய எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவர்கிட்ட கேட்டு இந்த நெருக்கத்தை நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டப்ப கர்த்தர் எனக்கு சரியாக எனக்கு காரியங்களை தெளிவுபடுத்தினால் நானே என்னை சரி செய்து கொண்டேன். இனி வருகிற நாட்களில் நான் ஆண்டவருக்கு சரியாக இருக்க வேண்டும் என்று செஞ்சதுனால பாருங்கள் பாஸ்டர், பெரிய ஆச்சரியமான காரியம் இதெல்லாம் திரும்ப நான் பெறவே முடியாதுன்னு நினச்சேன். அப்படி எல்லா காரியத்தையும் கூட நான் திரும்ப பெற்றுக்கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்தார் என்று சாட்சி கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய காரியங்களை, நம்முடைய தன் பாவங்களை உணர்கிறவன் என்ற ஒரு வார்த்தை, அது பெரிய வார்த்தை. அதை விட சின்ன சின்ன காரியங்களில் கூட நாம் கர்த்தருக்கு பிரியமில்லாதவர்களாய் ஏதாவது காரியத்தை செய்கிறோமா என்று பார்த்து சில நேரங்களிலே பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்ற வசனத்தின்படி கர்த்தர் நம்மை உணர்த்திய காரியங்களை நமக்கு தெரியப்படுத்தும் போது நாம் உடனடியாக நம்மை திருத்திக் கொள்வோமே. ஆனால் தாவீதை போல நாம் இழந்த எல்லா காரியத்தையும் நம்மால் மறுபடியும் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இந்த வழியிலே கர்த்தருக்கு நன்றி சொல்லி நாம் ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமத்தாவப்பனே, இந்த கிருபையான விளைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. இந்த விளையிலும் கூட கர்த்ததாமே ராஜா, எங்களை ஒவ்வொரு வேளையிலும் எங்கள் சிந்தனைகளை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது எங்கே தவறினோம் என்பதை எங்களுக்கு உணர்த்துகிற தேவனாய் எங்களோடு கூட நீர் இருக்கிறதற்காய் மக்கள் நன்றி. அப்படி நீர் உணர்த்துகிற வேளையிலே ஒரு குழந்தையை போல நாங்கள் உங்களோடு ஒப்புரவாகி கர்த்தாவே எங்கள் காரியங்களை சரி செய்து கொள்ளும் பொழுது நாங்கள் இழந்த எல்லாவற்றையும் மறுபடியும் எங்களுக்கு நீர் திரும்ப கொடுக்க நீர் போதுமானவராக இருக்கிறீர். உமக்கு நன்றி. தாவீது ராஜாவை போல எப்பொழுதும் நாங்கள் உமக்கு முன்பாக உத்தமமாய் ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க, தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.